ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ADOBE ப்ரீமியரில் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கிளிப்பிங்ஸை வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த 2 கிளிப்ஸு இப்போ மொத்தம் 3 கிளிப்ஸ் வச்சுருக்கேன் நான். கிளிப் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 3 கிளிப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னா பிகாஸ் எனக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் போர்ஷனில் வரணும். இப்படி நான் டேரெக்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ரைட் தான் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் இப்போ நீங்கள் எந்த இது வேணுமோ இப்போ ட்ராக் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட் இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 தெரியுதுங்களா, 2 ஏரோ மார்க்கு அங்கே போய் இப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து கட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது பாருங்கள், இங்கே கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் கட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், ஸ்னாப்னு ஒரு ஆப்ஷன் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ்ஸட் போயிடுறேன். கண்ட்ரோல் எஸ்ஸட் போயிட்டு இப்போ திருப்பி அதை ஸ்வாப் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் இப்போ ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி எந்த பொசிஷனில் கரெக்டாக போடுறனோ இப்போ பாருங்கள் ஃபுல் கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மூவ் ஆயிடுச்சு. அதனால் ஸோ ஸ்னாப்புன்றதை எப்பயுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க, இந்த மேக்னெட்டிக் இது வந்து. ஸோ கண்ட்ரோல் எஸ்ஸட் கொடுக்குறேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போது இந்த கிளிப்ஸ் நான் டேரெக்டாக இங்கே போயிட்டு இந்த கேப்பில் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஓவர் ரைட் ஆகிடும். இப்படி ஆகக்கூடாது. அதுக்கு பதில் நான் என்ன பண்ண, ஸ்வாப்புன்ற இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நடுவில் பாருங்கள், கண்ட்ரோல் ஆல்ட் அண்ட் இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் போய் உட்காந்துச்சு. ஸ்னாப் இல்லாமல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் அப்படியே வச்சுட்டு நான் திருப்பியும் போய் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் போட்டேன்னா உங்களுக்கு பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்னாப் பண்ணுற இந்த பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல, கண்ட்ரோல் ஆல்ட் இப்போ நான் போய் ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். கரெக்டாக பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு கிளிப்ஸ், வீடியோ கிளிப்ஸை எடிட்டிங் பண்ணும்போது ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் அண்ட் திஸ் இஸ் த மெத்தட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே இந்த கிளிப்ஸு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.